எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வார்த்தையில நாம் தியானிக்கிறோம், உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மைக்கு மாறானது பொய். இந்த உண்மைக்கு மாறான இன்னொன்று உண்டு, அது மாய்மாலம். மாய்மாலம் என்று சொல்லுகிறது ஒரு நடிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். சில வேளைகளில் நான் அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொல்லுகிறதை பாருங்க. அவர் நடிக்கும்போது இளமை தோற்றத்தோடு அழகாக இந்த தலைமுடியெல்லாம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆக்டராக பார்க்கிறார். ஆனால் நிஜமாக அவரை பாருங்க, கருகரண்டு கருத்து மொட்டையும் சொட்டையுமாக வயதானவராக நீங்க பார்க்க முடியும். அவரை நடிக்கும்போது இன்னைக்கு இளம் மனிதனாக காட்டி அழகான முடியோடு காட்டுகிறார். இதுதான் நடிப்பு. நிஜம் என்பது ஒன்று உண்டு, ஆனால் அது நடிப்பு என்று போது அதுக்கு வேஷம் போட்டு அதுக்கு கலர் பண்ணி அவரை அழகுபடுத்தி காட்டுகிறது தான் இந்த நடிப்பு. இந்த நடிப்புக்கு சொல்லுகிற ஒன்றுதான் மாய்மாலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் அநேகருக்கு முன்னாக சில வேளைகளில் நடித்து மற்றவர்களை ஏமாற்றுகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஏமாறுகிறது நாம் தான். மனிதர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. சிலர் வாயார தேனொழுக பேசுவார்கள், ஆனால் உள்ளத்துக்குள்ளேயோ சர்ப்பத்தின் விஷம் இருக்கும். உதடளவு பேசுவார்கள், ஆனால் அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் அப்படி வாழ்வதில்லை. சபைக்குள்ள வந்தால் ஒரு பரிசுத்தமான வாழ்வை போல 2 கைகளையும் உயர்த்தி அங்கே ஏதோ தேவ தூதர்களை போல காட்சி அளிக்கிறது உண்டு. ஆனால் சபையை விட்டு வெளியே போனால் லூசிபர் மாதிரி பிசாசு செய்ய வேண்டிய அத்தனையும் நம்ம செய்து விடுகிறோம். தேவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை போலவே பார்க்கறதில்லை. சபைக்கு வரும்போது வெள்ளை உடுத்துக்கொண்டு அழகாக விசுவாசி மாதிரி வருகிறோம். சபையை விட்டு வெளியே போய் நம்முடைய வீடுகளில் அன்றாட வாழ்க்கையில நாம் அப்படித்தான் வாழ்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பிரசங்க மேடையில நின்று பேசும்போது ஊழியக்காரன் மாதிரி நின்று பேசுகிறேன், பரிசுத்தவான் மாதிரி பேசுகிறேன், அழகாக பேசுகிறேன். ஆனால் என்னுடைய வீட்டிலேயோ சமுதாயத்திலேயோ நான் எப்படி வாழ்கிறேன்? இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கூட மாய்மாலமாகவே ஊழியம் செய்து விடுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு முன்னாக ஒரு நடிப்பு, சமுதாயத்தில் ஒரு நடிப்பை நடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? உண்மை உள்ள மனிதன். உண்மை என்பது இருதயத்தில் இருக்க வேண்டும். உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் இருக்க வேண்டும். 1-2 விடயத்தில் மாத்திரமல்ல. தேவன் உண்மையுள்ள மனிதர்களை பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாய் இருப்பான். அழிந்து போகிற உலக பொருட்களில் காரியத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அவனிடத்துல நிஜமானதை கற்றுக் கொடுப்பார். இதைத்தான் வேத வசனத்தில் பார்க்கிறோம். மோசேயை ஆண்டவர் எப்படி பார்த்தா தெரியுமா? அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தரே சொல்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எபிரேயரின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இயேசுவானவர் எப்படி உண்மையுள்ளவராக பிதாவுக்கு இருந்தாரோ மோசேயும் தேவனுக்கு முன்னாக இருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையுள்ள மனிதனாய் நான் இருந்தால் தேவன் என்னையும் உயர்த்துவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, மாய்மாலமான வாழ்க்கைகளை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில யாரையும் நாங்கள் ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்ற நினைத்தாலும் உண்மையே நாங்கள் ஏமாற்றுகிறோம். தேவன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் உண்மையுள்ள இருதயத்தை கொடுத்து உண்மையுள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். இயேசுவே, நம்முடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறது, உயர்த்துகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். மோசேயை போல உண்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உண்மை உங்களை உயர்த்தும். உண்மைக்கு ஒரு நாளும் அழிவு இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.